சிந்திப்போமே. 1812 செல்வம், கீர்த்தி, சித்தி, கல்வி இவற்றினால் பயன் காண்பரோ? ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். நல்ல தென் கலைசை மேவும் நாதனின் அடியாரது நாமத்தை சொல்லி புகழ்ந்து அந்த அடியாரின் ஏவல் வழி நின்று அடியார்க்கு அடியாராய் விளங்கும் அருள் பேறு பெற்றவர்கள் செல்வம், புகழ், சித்தி, கல்வி என்னும் இவற்றால் ஏதாவது பயன் பெறுவார்களா? மாட்டார்கள். இப்படியாக அடியார் உலக இன்பத்தை மதியார் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. செல்வம் என்ன, கீர்த்தி என்ன, சித்தி என்ன, கற்றிடும் கல்வி என்ன, இங்கு இவற்றினால் பயன்கள் காண்பரோ? நல்ல தென் கலைசை மேய நாதன் அன்பர் நாமமே சொல்லி ஏத்தி ஏவல் செய் தொழும்பர் காண வல்லரே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி என்னும் அற்புத நூலின் 24வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். அடியார் அடியாராவோம், உலகம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.